நண்பர்களே, தோழர்களே, எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக தோற்றுவித்தானே அந்த அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இன்னும் நம்மை தன்னோட அபிபாகிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உம்மத்தினிடம் தோற்றுவித்தானே அந்த உம்மத்துல பிறக்க செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் இந்த உம்மத்தில் பிறந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு உயர்ந்த அந்தத்தையும் பெரும் பாக்கியங்களையும் சிறப்புகளையும் அருள் புரிந்திருக்கிறாரே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் நமது சேகனாகும் அவர்களுடைய இந்த புனிதமிக்க தந்தூரி திருவிழாவை நம்மை கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பர்களே, தோழர்களே, வணக்கத்துக்கு பாத்திரமானவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அவனை தவிர யாருமே இல்லை. இந்த ஒரே கோரிக்கையை தான் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் பூமியில கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள். அன்பர்களே, இந்த மக்களிடத்துல சொல்லி சொல்லி வெட்டி போட்டுதான் சில பேர் நபிமார்கள். ஆயிரக்கணக்கான தெய்வங்களை வச்சிருக்கிறோம், அப்பவே வாழ்க்கை சேமமா ஓட இல்லை. ஒரு அல்லா ஒரு தெய்வம் இருந்து எல்லாம் செய்யும் சொல்றியான்னு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை உங்க பின்னால வைக்கிற பாவா. அப்ப ஒவ்வொரு காலத்திலேயும் மக்கள் தவறு என்ன செய்தார்கள், அதாவது எந்த வஸ்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சாலும் அதை பார்த்த மாத்திரத்துல இது எங்க இலான்னு சொல்றது வழக்கம். இலான்னு சொன்னா என்ன செஞ்சு போட்டாங்க, தெய்வத்தன்மையை கொடுத்து போட்டாங்கட்டா. தெய்வத்தன்மை இருக்குங்களே, இது எதனால வருது? தெய்வத்தன்மை 2 காரணங்களால வருது. ஒன்று, தனக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வஸ்துக்களை அதை ஆதரவு வைத்து தெய்வமாக்குகிறான். தனக்கு இடைவெளி செய்யக்கூடிய வஸ்துக்களை அதனுடைய தீங்குகளை விட்டு அச்சத்தை விட்டு தப்புதலுக்காக தெய்வமாக்குகிறான். அப்போ சகாயம் செய்யும் சிருஷ்டிகளை அந்த சிருஷ்டிகளிலிருந்து சகாயம் பெறுவதாக தெய்வமாக்குகிறார்கள். அதாவது தீங்கு செய்யும் சிருஷ்டிகளை அதனுடைய இடைவெளி விட்டு தப்புதலுக்காக தெய்வமாக்குகிறார்கள். சகாயம் செய்பவனும் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, தீங்கு செய்பவனும் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய தன்மையும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. ஆகையினால் அவன் தான் இல்லா. இது அல்லாஹ் ரசூலுடைய வாதம். இப்ப சிருஷ்டிக்கும் அல்லாவுக்கும் இடையில பிரச்சனை என்ன? அல்லாவே நீ அல்லாஹ் தான், உன்னை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அல்லாஹ்வாகிய உன்னை தவிர வேறு யாரும் இலா இல்லை என்று சொல்றிய, அதை நாங்க மறுக்கிறோம். ஏன்னா நாங்க ஏற்கனவே பல பேர் தெய்வங்களாக வச்சிருக்கிறோம். சூரியனை ஒரு தெய்வமாக்கிறோம், சந்திரனை ஒரு தெய்வமாக்கிறோம், வானத்தை ஒரு தெய்வமாக்கிறோம். அப்படி வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் யாரையெல்லாம் இலாவாக்கி இருக்கிறோமோ அந்த தெய்வங்களுடன் சேர்த்து உங்க அல்லாஹ்வையும் ஒரு இலாவா ஏற்றுக்கிறோம் சொன்னோம் நபிகிட்ட. இது எப்படி இருக்கு? இப்ப கலிமா கொடுத்தது அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் தவிர வேறு யாரும் இலா இல்லை, தெய்வமே இல்லை. அன்பர்களே, அரேபிய மக்கள் பெருமானாரை எதிர்த்தவர்கள், திருக்கலிமாவை ஏற்க மறுத்தவர்கள், அல்லாஹ் இல்லை என்று சொல்ல இல்லை, அல்லாஹ்வை அவர்கள் மறுக்கவும் இல்லை, அல்லாஹ்வை அவர்கள் வெறுக்கவும் இல்லை. என்னை எதிர்க்கக்கூடிய உங்களை இலாவா, அதாவது உங்களை எதிர்க்கக்கூடிய என்னை இலாவா ஏற்க மறுக்கக்கூடிய இந்த மக்களை நீங்க கேளு. வானத்தை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? சூரியனும் சந்திரனை வசப்படுத்தது கொடுத்தார். அப்படி கேட்டால் திட்டவட்டமாக அல்லாஹ் தான் என்று பதில் உரைப்பார். அதற்கு பிறகு நீங்க கேளுங்க நபியே, வானங்கள் இருந்து மழையை இறக்கி மடிந்து போன மண்ணை உயிர் பெற செய்து தாவர வர்க்கங்களையும் கனி வர்க்கங்களையும் செழிப்படை செய்தவன் யார் என்று கேட்டால் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பேர் சொல்ல மாட்டார்கள், அல்லாஹ் தான் என்று பதில் உரைப்பார். அப்போ நீங்க விளங்கிக்க நபியே, இந்த மக்கள் என்னை எதிர்க்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. வேற எதை மறுத்தான்? அல்லாஹ்வாகிய நான் தான் இலா என்பதை மறுத்தான். கூப்பார்கள், அல்லாஹ்வை வெறுக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு, திருப்பி சொல்றவங்களுக்கு. ஏன்? குர்ஆனுக்கு சாட்சியாச்சு. அவர்கள் வெறுத்ததும் மறுத்ததும் அல்லாஹ்வுடைய சிபத்தை உலகத்தை சிபத்துல சாத்திர இல்லைங்க. அல்லாஹ்வை அல்லாஹ் என்றும் அவனுடைய சித்திகளை இலா என்றும் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த அரேபிய மக்களோட பிரச்சனை என்ன? எட்டி இருக்கிறோம் அல்லாஹ், அவருக்கு தொலைவில் இருக்கிறான். தெய்வத்தை வணங்கணும், தெய்வம் முன்னால வரணும். அவன் முன்னால வரதே இல்லைங்களே, அதனால 365 வச்சிருந்தான். அவன் எங்க இருக்கிறான்? அவன் அங்கே இருக்கிறான். அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மக்களே, எந்த அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ் தான் இங்கே இலாவா இருக்கிறான். அப்ப அதாவது யார் அல்லாஹ்வோ அவன் தான் இலா, யார் இலாவோ அவன் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் இந்த சர்வகோடி சிருஷ்டிகளிலும் இலாவாக இருந்து தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதுலதான் தகராறு. ஒருத்தன் எப்படி பல கோடியில நபி அவர்களுக்கும் அரேபிய மக்களுக்கும் இடையில பிரச்சனை என்ன? அவராது நான் தான் ராஜான்னு சொன்னாங்க, இல்ல அவங்க ஏதாவது அவங்க சொத்தை கேட்டாங்களா, இல்ல என்னதான் நீங்க முதலீடாக்கணும்னு சொன்னாங்க. நான் சொல்ல நபியுடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்த அந்த மக்கள் அமீருக்கு சாலிக் என்று கொண்டாடின மக்கள் திருக்கலிமா சொன்னோட தள்ளு விடுவானே, அகீகத்தை முன்னால வச்சாங்க, அவங்க மூலையில ஏற இல்லை. அதாவது அவர்களுக்கு இது யகீன் வராத காரணம், ஒரு அல்லாஹ் எப்படி இலாவா இருக்க முடியும்? ஒருத்தன் எப்படி அனைத்து கோடி கிறிஸ்துவ தேவைகள் பூர்த்தி செய்ய முடியும்? தேவைகள் பூர்த்தியாவது நாங்கள் பிரத்யேகமாக சூரியனையும் சந்திரனையும் வானத்தையும் பூமியையும் கல்லையும் மண்ணையும் பார்க்கிறோம், பார்த்த ஒன்றுக்கு மாற்றமா இதெல்லாம் இல்லை, ஒரு அல்லாஹ் தான் செய்யறான்னு சொன்னான். இது ரொம்ப விந்தையா இருக்குங்க.
பொதுவாக மனிதன் இப்ப கேபினெட்டுக்கு மந்திரி எந்த மாநிலத்துல பாருங்க புதுசா 4 மந்திரி அறிமுகப்பட்டான். கேட்டா என்ன சொல்றான், ஒரு ஆள் எப்படிங்க எல்லா வேலையும் செய்ய முடியும்? ஒரு தெய்வம் எவ்வளவு பிரமாண்டமான ரோகங்களை எப்படி அதை பராமரித்து கட்டி காக்க முடியும்? அதனால உதவிக்கு சின்ன சின்ன தெய்வம் செக்ரட்டரியில இருந்தா ஒரு டெப்டி செக்ரட்டரி ஒரு அண்டர் செக்ரட்டரி, அந்த மாதிரி மக்கள் அவர்களாக தங்களுடைய கிறிஸ்தவ கொண்டு அல்லாவுக்கு அதிகமாக சிரமம் கொடுக்கூடாது, அவனுக்கு ஓய்வு கொடுக்கணும், அதனால உதவிக்காக சின்ன சின்ன தெய்வங்கள். அப்ப பொய்க்கு குப்பார்கள் எதை விக்கிரமாக கொண்டாடினார்களோ, எதை தெய்வமாக கொண்டாடினார்களோ, அதுக்கு காரணம் சொல்லும்போது என்ன சொன்னா, உங்க அல்லா மேல நாங்க கோபமா இருக்கிறோம், அதனால இந்த தெய்வங்களை வணங்கணும் சொல்லவே இல்லை. அதாவது அப்ப இந்த சின்ன தெய்வங்களா எதுக்கு வச்சிருந்தாங்க, அந்த ஏகப்பெரிய தெய்வமாக அல்லா அவ்வளவு முடிவுகளாக்கி வச்சுதான் இந்த குட்டி தெய்வங்களை கட்டிட்டு ஆடுகிறோம். என்ன இருந்தாலும் உங்க அல்லா ஆகப்பெரிய தெய்வம், அதை நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க தெய்வ தன்மையை கொடுத்துருக்கிறேன், அதை வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டான். அப்ப அந்த மக்கள் அல்லா ஒருவன் இருக்கிறான் ஏற்றுக்கொண்டிருந்தும் அல்லாவை அறியாதவர்களாயிருந்தார்கள், அல்லாவை பற்றி தெரியாதவர்களாயிருந்தார்கள், அல்லாவை பற்றி அவர்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. அப்ப பெருமானார் செய்தது என்ன, அல்லாவை பற்றி அறிமுகப்படுத்த வைத்தார்கள். இவர் டாக்டர் தான் அறிமுகப்படுத்தலாம், மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட போய் வைத்தியம் செஞ்சுப்பாங்க. இவர் இன்ஜினியர் சொன்னா மக்கள் அவரை பயன்படுத்தி கொண்டு கட்டணம் கட்டிப்பாங்க. இவங்க ஆலிசாம் சொன்னா அவரை கொண்டு மசாலா கட்டி தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஆரிஃபின்னு சொன்னா அவரை கொண்டு இளைஞானம் பெற்றுப்பாங்க. அதே மாதிரி நபிமார்கள் வந்து அல்லா தான் இல்லான்னு சொன்ன உடனே எல்லோரும் தங்களுடைய தேவைகளுக்காக அல்லாவை கொண்டு முன்னோக்க ஆரம்பித்தார்கள். அப்ப நபி அவர்கள் இருக்கிறான், அதாவது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றதுக்காக நபி அவர்கள் வர இல்லை. அப்ப அன்பர்களே, அப்ப இல்லான்னு சொன்னா அதனுடைய தன்மை என்னங்க, இறைத்தன்மை, தெய்வத்தன்மை. தெய்வத்தன்மைனா என்ன, தான் படைத்த அனைத்து சகாயங்கள், அதாவது தான் படைத்த அனைத்து சிருஷ்டிகளுக்கு தேவையான அனைத்து கோடிகள் சிருஷ்டிகளும் தேவைப்படுகிற அந்த தன்மைக்கு பேர் தெய்வத்தன்மை அன்பர்களே. அப்ப அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், அதாவது சூரியன் தானம், அதாவது தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்குமே இல்லை அன்பர்களே, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்குது. சூரியனுக்கு இல்லை, சந்திரனுக்கு இல்லை, வானங்களுக்கு இல்லை, பூமிக்கு இல்லை, மற்றும் உண்டான அனைத்து கோடி சிருஷ்டிகளுக்கும் இருக்கு. அனைத்து கோடி சிருஷ்டிகளுக்குமே இல்லை. அதை வச்சு அல்லாஹ் என்ன சொல்றான், எப்ப அல்லாஹ் தவிர தேவை பூர்த்தி யாரும் இல்லையோ நீ இன்னொருத்தனை வணங்குதுல நியாயம் என்ன இருக்கு? அத்தா வீட்டுல சோறு தடுக்கிற, சச்சா வீட்டுல ஆடு மேய்ச்சிக்கிற, இது என்ன அர்த்தம்? இந்த நியாய உணர்வு தான் 1,00,000க்கு மேட்ட நபிமார்கள் கொண்டு வந்து உரைத்தார்கள். அதாவது புறக்கண்ணால என்ன தெரியுது, பார்த்தா சூரியன் தான் தெரியுது, சந்திரன், அதாவது மழை பெஞ்சாதான் பொழியுது, தேங்காய் மரம் தான் தென்னை புளிய மரம் தான் புளிங்காய் கொடுக்குது, வாழை மரம் தான் வாழையை கொடுக்குது. புறக்கண்ணில என்னங்க தெரியும், நீ அகக்கண்ணை திறந்து பார்த்தால் இந்த சிருஷ்டிகள் கூடவே இருந்து அவன் இருந்து தேவையை பூர்த்தி செய்யறது புரியும். அப்ப அந்த சூரியனை கொண்டு கிருஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய யாரும் இல்லை, இப்படி மோடாக்கி கொடுத்தவன் யாரும் இல்லை, பூமியை இப்படி விரிக்காக்கி கொடுத்தவன் யாரும் இல்லை அன்பர்களே. அப்ப யதார்த்தமாக நாம இறங்கினது என்ன, தென்னை மரம் தான் தேங்காய் கொடுத்து, மாமரம் தான் மாங்காய் கொடுத்து, புளிய மரம் தான் புளிங்காய் கொடுக்குது. அகக்கண், அதாவது புளிய மரம் இருக்க காய்க்கு நீ சொல்லிட்டு இருக்குது, அந்த புளிய மரத்துல இலாவா இருக்கிறது நான் தான், அதுல காயை கொண்டு வந்து தேவை பூர்த்தி செய்யறது நான் தான். புளிய மரம் புயல்ல காஞ்சி போயிடுங்களே, அவன் வால் போட்டு அறுக்கிறான் பாருங்க, இரும்பு அறுக்கிற மாதிரி தான் இருக்கிறான். எப்படிடா தண்ணி அடிச்சு தலைக்கு போய் கொப்புக்கு போய் இலைக்கு போய் அதுல பூ பூட்டாங்க, பூ பிஞ்சா போல வரைக்கும் தண்ணி தான் சப்ளை பண்ணிட்டே இருக்குது. யார் சப்ளை பண்றான், எப்படி அந்த தண்ணி பாசாச்சு அது யாருக்குமே தெரியாது. தென்னை மரத்துல இருந்து பூமியில இருந்து தண்ணி ஏறுது, 20 அடிக்கு மேலதான் தேங்காய் இருக்கு. தென்னை மரத்தை இடையில கொத்தி பாரு டிவி எது போகுதான்னு, முழு மரத்துல எங்க கொத்தினாலும் ஈர கசி இருக்கு. எப்படி ஏறுது, எப்படி ஏத்துறாங்களா தண்ணி, அது யாருக்குமே தெரியாது. இளநீ முத்தி என்ன ஆயிடுது, தேங்காய் ஆயிடுது. தேங்காய் மட்டும் இல்ல, தேங்காவில இருந்து புளிஞ்சது தேங்காய் எண்ணெய், பூமியில இருந்து தென்னை மரத்துல இருந்து எண்ணெய் இல்ல தண்ணி, இந்த தண்ணீரை எண்ணெயாக மாற்றம் யாரும் இல்லை. கரும்புல சக்கரை வருது இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கரும்புல எப்படி அந்த சக்கரை வருது. அதாவது தண்ணீர் சாகுபடி செய்யும் போது சர்க்கரையை மூட்டையா தண்ணியில கலந்து அடிக்கிறானா, சாதாரண தண்ணியில சர்க்கரை கொண்டு வர அன்பர்களே. கரும்பு தோட்டத்துல இருக்கிற மண்ணை எடுத்து நக்கி பாருங்க, இனிக்காது. கரும்பு தோட்டத்துல வயல இருக்கிற மண்ணை எடுத்து நக்கி பார்த்தா இனிக்காது. கரும்பு இனிக்கும், கரும்பு சாரி இனிக்கும். கரும்பை சர்க்கரையாக மாற்றவன் யாரும் இல்லை அன்பர்களே. பலாப்பழம் வாங்கி சாப்பிடும், அந்த பலாப்பழத்தை சுத்தி நாடு இருக்கும், அதுல பார்த்தா இனிப்பே இல்லை. அந்த இனிப்பு பலாசோலை தான் இருக்கு. பலாசோலை கற்கட்டு மாதிரி இருக்குது, அந்த கற்கட்டு மாதிரி சொலைக்குள்ளால ஒரு கொட்டை இருக்கு, பலா கொட்டை, அதுல இருக்கிற இனிப்பு அதுக்கு போக மாட்டேங்குது. எதை எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சவன் யாரும் இல்லை. ஆரஞ்சு பழம் வாங்கி சாப்பிடும், அதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொலைக்கு மேல தோலை தனியா வச்சு சும்மா அரிசி மாதிரி புளிச்சா சாறு புளிஞ்சு எடுத்துற வெறும் தண்ணி தாங்க, அந்த தண்ணி அப்படியே அரிசி மாதிரி நிக்க வச்சுக்கிறான் அல்லாஹ் தாலா. மேல இருக்கிற தோல் இருக்கு பாருங்க, ஆரஞ்சு தோல், அது யார்கிட்ட கண்ணு முன்னாடி புடிச்சா கண்ணெல்லாம் எரியும். அங்க எரிப்பு இருக்கு, உள்ள இனிப்பு இருக்கு. அப்ப அந்த சொலைக்குள்ளால ஒரு ஆரஞ்சு கொட்டை இருக்கு, அந்த கொட்டையை நீங்க தவறுதலா கடிச்சுன்னா கசக்குது. அப்ப ஒரே சொலைக்குள்ளால மேல இருக்கிற தோல்ல இனிப்பு, உள்ள இருக்கிற கார்ல இனிப்பு, அதுல இருக்கிற கொட்டையில கசக்கு. இது யார் செஞ்சாங்கன்னா என்னோட நிச்சயங்களா அல்லாஹ் தாலா. அதாவது காயாம தீனியும் தண்ணியும் பாலும்
பாலும் கலந்து வருதுங்களே, ஒரே சோறு பார்த்தா ஒரே சிக்காசனா இருந்தா ஒரே சோகம், வெறும் பாலையும் சாப்பிட முடியாது, செவிட்டும் சர்க்கரையும் சாப்பிட முடியாது. அப்ப என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, ஒன்றை பலதாக ஆக்கி அவனுக்கு தேவையே இல்லைங்க. நமக்கு நாங்க ஒன்னினால் ஆல் இன் ஒன் போர் ப்ராடக்ட். டீ இந்த செயற்கை பொருளுக்கு தாங்க டீ. அதுல என்னென்ன இருக்கு, ஒன்னாவது டீ தூள், ரெண்டாவது பால், மூணாவது சீனி, நாலாவது தண்ணி. டீ வந்தது மடத்துல 4 மடத்துல குடிச்சிடும். சிந்திக்க வேணாமா அது எப்படி வந்துச்சு? டீ செடியை வளர்த்து எத்தனாயிரம் கை வேலை செஞ்சிருக்கு. இலைய பறிச்சவன், காய வச்சவன், அரைய வச்சவன், அரைச்சவன், உடச்சனவன், காய வச்சவன், பேக் பண்ணவன், அப்ப எத்தனாயிரம் கை வேலை செஞ்சிருக்கு. அன்பர்களை கரும்பு சர்க்கரையில ஆலையில கொண்டு போய் அதை சர்க்கரையாக்கி லாரிகளை மூட்டை கட்டி லாரிகளை எடுத்து கடையில கொண்டு வந்து அதை வாங்கி கரைக்கிற வரைக்கும் எத்தனாயிரம் கை வேலை செஞ்சிருக்கு. பால் எண்ணில் அடங்காத மாடுகளை படுத்தி மொபைல் மில்க் ஃபேக்டரிக்கு நடமாட பால் உற்பத்தி செய்யும் எந்திரங்கள் அன்பர்களே. அதாவது பால் நமக்கு தேவையில்லாத கழிவு பொருள் அதுக்கு போடுறோம். நெல்லை எடுத்துக்கிட்டு தவிட்டை தான் போடுறோம், அரிசி எடுத்துட்டு உண்மைய போடுறோம். அதாவது நமக்கு தேவையில்லாத பருப்பு எடுத்துட்டு தோலை போடுறோம், இட்லிக்காக உளுந்து பருப்பு எடுத்துட்டு உளுந்து தோலை போடுறோம். அதையெல்லாம் சாப்பிட்டு என்ன அழகா பால் கொடுக்க வச்சா அல்லாஹ் தஆலா. பால் கொடுக்கும் போது என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா, மாடு உங்களுக்கு பால் கொடுக்குதுன்னு சொல்ல இல்லை, நாம் போடுகிறோம். எப்படி போடுகிறோம்? அது சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று தானமா போகுது, ஒன்று ரத்தமா போகுது. இந்த 2க்கும் மத்தியில பருக்கக்கூடியவர்கள் மதுரமான இனிய பாலை நாம் புகட்டுகிறோம். மாடி என்ன சாப்பிடுங்க, வக்கியா பருத்தி புண்ணாக்கு கழனி தண்ணி ஃபேக்டரியில வக்கிய கொஞ்சம் பருத்தி கொஞ்சம் புண்ணா கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு புடிஞ்சு பால் வருதான்ட்டு தானி நாட்டம் தான் வரும். ஆனா நீ குடிக்கிற பால் தானி நாட்டமும் இல்லை, ரத்த வாடையும் இல்லை. மாடு தானி போட்டா அந்த இடத்துல நிக்க முடியல, ஒரு விதமான கவுச்சி வரதானே செய்யுது. இப்ப அதனுடைய வீட்டு அந்த பால்ல கலந்துருந்தா, ரத்தத்துடைய கவுன் கலந்துருந்தா, அப்புறம் எப்படி அதை பில்டர் பண்ணி எந்த அல்லாவை நீ வரத்துக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாயோ அந்த அல்லாத இந்த தேவை இப்படி புத்திட்டேன் நண்பர்களே. சாப்பிட்ட பிறகு வத்தலப்பா கடைக்கு போறோம், பாலப்பழம் தொங்குது, வாங்கினமா உடிச்சமா தோளத்துக்கு ஏறினமா முழுங்கனமா நிற்கிறோம். சிந்திச்சு பார்க்க வேணாமா? அதை காயா இருக்கும் போது கடிச்சா அதாவது அறுக்கிற கட்டி கண்ணை கரையெல்லாம் இருக்கு, கையெல்லாம் கருப்பா போயிடுது பால் போட்டு. அது படுத்த உடனே தொடங்கிறதுக்கு சும்மா கட்டையை கட்டுற மாதிரி நேற்று வரைக்கும் அது உடலா ஒட்டிட்டு இருந்துச்சு, உரிக்கவே முடியாது. படுத்த உடனே அதை உரிச்சு குடிச்சது யாருன்னு கேட்கறான். நேற்று வரைக்கும் சோப்பு படிச்சா கண்ணெல்லாம் கருவா போயிடும், அதாவது ஆகவே முடியாது. அது இவ்வளவு சீக்கிரமா வெண்ண மாதிரி கன்வெர்ட் பண்ணி உள்ள சக்கையை கூட்டது யாருன்னு கேட்கறான். அதாவது 2வது அதை படுத்த வாழை மரத்திலே பழங்க தொழிலாக பழங்களாக வச்சிருந்தா இந்த போற வர காரில் பறக்கிற குடிஞ்சி இதெல்லாம் பட்டு எப்படி இருக்கும் அது? அப்ப அது உங்களுக்கு உணவாக கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அது மேல கவர் பண்ணி பாதுகாத்து யாரும் இல்லை இல்லல்ல மேல சட்டை போட்டுருக்கோம். இந்த சட்டையா வரும்போது என்னவா இருந்துச்சு? நூலா இருந்துச்சு. அதுக்கு முந்தி பருத்தியா இருந்துச்சு, அதுக்கு முந்தி பஞ்சா இருந்துச்சு, அதுக்கு முந்தி இலை, அதுக்கு முந்தி செடி, அதுக்கு முந்தி பூ, அதுக்கு முந்தி காய், அதுக்கு முந்தி மண்ணு தண்ணி என்னங்க இருந்துச்சு. மண்ணை பஞ்சாக்கவன் யாரும் இல்லை சொல்லுங்க. பஞ்சாலையில எத்தனை பேர் வேலை செய்யறான்? அப்ப அவ்வளவு பேர்லயும் அவன் ஒருத்தனால இல்லாம பூமியில இருந்து பருத்தியை உண்டாகணும், அதுல இருந்து பஞ்சா உண்டாகணும், அந்த பஞ்சா ஆலை கொண்டு போய் அதுல இருந்த கொட்டைகளை நீக்கி நூலாகணும், அந்த நூலை தறியில மாட்டி நெசவு செஞ்சு அதுதான் துணி ஆகுது. அதுக்கு பேர் டெய்லர் அவன் வெட்டி சட்டையாகிறான். அப்ப உனக்கு தேவையான ஒரு சட்டையை 1000 பேர்களோடு இருந்து அந்த சட்டைக்கு தேவையான மூலப்பொருளை தயார் செய்தவன் யாரும் இல்லை. நண்பர்களே, சோறு தண்ணி எல்லாம் சாப்பிடுறோம், வந்தா அப்படியே முடிக்கிறோம். அல்லா சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எப்படி வருது. எத்தனாயிரம் கை உழைச்சிருக்கு. உங்களை அப்படியே முழுங்க சொன்னா மனிதன் தான் உண்டு உணவை நோட்டை விட்டு பார்க்கட்டுமே தான் சொல்றான். பாரு எப்படி வருது, எத்தனாயிரம் கை உழைச்சிருக்கு. நான் இல்லாம எந்த பயில ஒரு வேலை செய்ய முடியாது. அவ்வளவு பேர்ல நான் ஒத்தனாவே இல்லாம இருக்கிறான். பூமிக்கு வேலி கட்டதில் இருந்து உழைத்தவன், அதாவது உடுதவன் எத்தனை பேரு, நாட்டு நட்டவன் எத்தனை பேரு, விதை வச்சவன் எத்தனை பேரு, அறுப்பு அறுத்தவன் எத்தனை பேரு, கட்ட அடிச்சவன் எத்தனை பேரு, பூசணவன் எத்தனை பேரு, உடைச்சவன் எத்தனை பேரு, புடைச்சு கடிச்சு ரைஸ் மில்லையும் போய் உண்மை நீங்கி அரிசி ஆகி மூட்டை கட்டி லாரிகளை எடுத்து கடையில கொண்டு வந்து அதை வாங்கி கடையை நம்ம தாய்மார்கள் அதை கண்டு பார்த்து நேமனது கழுவினது ஆக்குனது சட்டையில கொண்டாந்து வச்சது. அப்போ ஒரு கட்ட சோத்துக்கு 1000 பேரை வேலை வாங்கிக்கிறான். அந்த 1000 பேர் அவன் ஒத்தந்தாங்க இல்லாம இருக்கிறான். 1000 பேரை வேலை வாங்கி உனக்கு ஒரு கட்டு சோறு கொடுத்தவன் யாரும் இல்லை. சோறுங்கிறது ஒரு தோட்டம், அது சுயமா எப்படி நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யும். சோறாக வரும்போது வேற ரூபத்துல இருந்துச்சு, நெல்லா இருந்துச்சு. நெல்லா மாறினது எது? நெல்ல அதாவது 50 மூட்டை நெல்லு போடுறோம். அந்த 50 மூட்டை நெல்லு தண்ணியா மண்ணா எது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு நெல்லா வருது? எதையா கன்வெர்ட் பண்றான்? ஒரு நெல்லு நீங்க போட்டா அது 800 நெல்லா நாக்குறீங்களா? நல்லா நெல்லு செடி அதுல பூ வருது. அந்த பூவை பாத்தீங்கன்னா முந்தி தண்ணியை தான் ஏற்றுறான். அந்த தண்ணி உள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா முந்தி பாலா வருது. பாலுங்கிறது தண்ணி. அந்த தண்ணியை கட்டியா அரிசி ஆகிறான். அந்த அல்லாவும் இல்ல நீ எங்கேயாச்சும் உண்டாக்கு. நீ வயல் மண்ணா அள்ளி ஃபேக்டரியில போட்டு ஒரு பக்கம் நெல்லை உண்டாக்கியா? அப்போ நீ கேட்கலாம், எங்க ஆண்டவனை மட்டும் தானே வாங்கணும், நாங்க ஃபேக்டரியில மண்ணை போட்டோம் ஒரு பக்கம் நெல்லு வருது, ஒன்ன மோசாஜாக்கி வச்சுக்கலாம். இந்த மண்ணில இருந்து நெல்லை நான் தான் கொடுப்பேன், வேற எவனும் கொடுக்க முடியாது. ஆகினால என்னதான் வாங்கணும், என்ன தவிர வேறு யாரும் வாங்கினே அந்த குற்றத்தை நான் மன்னிக்க மாட்டேன். தேவையை நான் பூர்த்தி செய்யறேன், அவன் செஞ்சா இவன் செஞ்சான்னு சொல்றேன். யார் உன் தேவையை பூர்த்தி செய்யறானோ அவன் தான் வணக்கத்துக்குரியவன். அதனால சொல்றான், நான் தான் உன் தேவையை பூர்த்தி செய்யறேன்,
அதனால என்னதான் நீ வணங்கணும்? தேவையை சுயமா பூர்த்தி செய்யற மாதிரி பார்த்தாங்க அந்த சித்திகளை நாம எவ்வளவு நாய்ஸ் பண்றோம். இவன் கையில கொடுக்குறவன், இவன் கடன் கொடுக்குறவன், இவன் அவசர கை மாத்து கொடுக்குறவன், ஏன் டீ வாங்கி கொடுக்குறவன், இப்படியெல்லாம் சில பேரை நம்பி அவர்களை சந்தோஷப்படுத்த நாம எவ்வளவு பாடுபடுறோம். ஐஸ் வச்சு நைஸ் பண்ணி முகத்துக்கு செஞ்சு தேவையே இல்லையே. தேவையை பூர்த்தி அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னா சித்தி உன் காலடியில் சித்தி உனக்கு பம்பரமா சுத்தம் அன்பர்களே. அப்ப இதிலிருந்து எப்படி பாத்தீங்க, எங்க பார்த்தாலும் அதாவது எதை சுவைத்தாலும், எதை அனுபவித்தாலும், எதை பார்த்தாலும், எங்கே பார்வை சொல்லிட்டாலும் தான் மௌலானிதா மௌலானிதா, நீதா புத்தேர நீதா புத்தேர, நீதா இலா நீதா இலா சொல்ல சொல்ல அல்லாஹ்வுத்தாலா சந்தோஷம் வந்து மேலும் மேலும் தேவையை பூர்த்தி செய்வான் அன்பர்களே. அப்படி சதா காலமும் நம்முடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கும்போது நான் செய்கிறாலும் முகாரக்கான காலனக்கான பார்க்கத்துல சதா காலம் நம்மளை அதே ஒரு ஞானத்திலேயே நம்மளை மூழ்கிக்கும்படியாக செய்து நம்முடைய அனைவரையும் அவருடைய முன்னை குலாம்களாக ஆக்கி அருள்புரியானாக என்று கூறி நமக்கு தீராணிமா அவர்களுக்கு நீண்ட காலம் தன்னோட முடிந்த காட்சியளிப்பு செய்து அந்த காட்சியின் காலமெல்லாம் அவர்கள் என்றென்றும் ஆபிதான் சலாமத்தான் வைத்திருக்கானோ நம்ம சஜாதா அவர்களின் நீண்ட காலம் உறுதியில் காட்சியில் கருதி அவர்களையும் என்றென்றும் சலாமத்தான் வைத்திருக்க அருள்புரியானா என்று கூறி இந்த சுழியின் சுற்றுயை முற்றுகிறது.